இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னவென்று நாம் பார்க்கும்போது, நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி மறப்பது நன்றன்று. கொலோசேயர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதான தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உமது வார்த்தைகளை தந்து எங்களை அனுதினமும் போஷிக்கிறதான தெய்வமாக கர்த்தர் நீர் இருக்கிறீர் ராஜா. அதற்காக அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறதான தெய்வம். Hallelujah, thank you Jesus. உமது நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியாய், உமது வார்த்தைகள் எங்கள் மூலம் பிரஸ்தாபப்படுத்தப்படும்படியாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதற்காய், நிலைநிறுத்தி இருக்கிறதற்காக அப்பா உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அப்பா உமது வார்த்தைகளை கேட்கும்படியாய் அப்பா இங்கு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலம் பலன் அடைவதாக, ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்ப அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறதான ஒரு ஜீவனுள்ள சபையாய் உமது கிருபை எங்களை மூடுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ராஜா. உமது கிருபை, உமது பிரசன்னம் எங்களை ஆளுகை பண்ணுவதாக. கர்த்தர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உமது நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் அனுதினமும் கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் என்னை பலப்படுத்துங்கப்பா. இந்த நேரத்தில் அப்பாவுடைய வார்த்தைகளை பேச கர்த்தர் என் வாயோடு வாயாக இருந்து பேசும்படியாய் உமது வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வசனம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நன்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு திருப்பி செலுத்தக்கூடியதான ஒரு காரியமா இருக்கு. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நன்றி சொல்லுவது வந்துட்டு நம்முடைய வழக்கமாய் வந்துட்டு அது காணப்படுகிறது. இப்ப இந்த வசனத்துல காணப்படுகிற நன்றி அறிதல் அப்படின்னு வரும் பொழுது, நன்றி பிளஸ் அறிதல், அந்த நன்றியை நாம் புரிந்து கொள்ளுகிறதான, உணர்ந்து கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை வந்துட்டு அது குறிக்குது. இப்போ நமக்கு கிடைத்ததான அந்த உதவிகள் மற்றும் நன்மைகளை நம்ம என்ன பண்றோம், மனதார நம்ம புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சோ அதற்காக நம்ம நன்றி பாராட்டுகிறதான ஒரு உணர்வு, ஒரு மனப்பான்மையை குறிக்கிறது தான் நன்றி அறிதல் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் காணப்படுது. பொதுவாக நம்ம உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்? யாராவது ஒருவர் உதவி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு திரும்ப உதவி செய்வது உலகத்துல அது வழக்கமாய் காணப்படுகிறது. இப்ப நம்ம இங்க பார்க்க போகிற உதவி என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம்னா, செய்யாமல் செய்த உதவி. இப்ப செய்யாமல் செய்த உதவி அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, உதவி செய்ய போகிறதான அந்த நபர் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம முன்கூட்டி அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணல, இந்த ஒரு உதவியும் செய்யல, எதுவுமே நம்ம பண்ணல. சோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த நபர் நமக்கு செய்கிறதான அந்த ஒரு உதவி, செய்யாமற் செய்த உதவி. இப்ப திருக்குறள் கூட காணப்படும். ஆக்சுவலா செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறதான அந்த உதவி, ஒரு நபர் நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்க செய்கிறதான அந்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும், இந்த பூமியையும் வானத்தையும் கொடுத்தா கூட அதுக்கு ஈடு இணை கிடையாது, நமக்கு கொடுக்க முடியாது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உதவி அவ்வளவு பெருசு, நீ இது கொடுத்தா கூட அதுக்கு என்னது, ஒரு ஒப்புமை வேற ஒன்றுமே கிடையாது என்கிறதான காரியத்தை விளக்கும் விதத்துல வள்ளுவர் என்ன பண்றாரு, இந்த திருக்குறளை அவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. சேம் இன்னொரு திருக்குறள் கூட அதுக்கு இருக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அப்போ பயன் தூக்கார் செய்த உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அந்த நபர் தனக்கு எந்த ஒரு
பலம், தான் உதவி செய்ய போகிறதான அந்த நபரின் மூலம் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதவர். சோ அன்பின் நிமித்தமாக அந்த நபர் செய்கிறதான அந்த உதவியை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியினுடைய அந்த தன்மையை வள்ளுவர் என்ன பண்றாரு, விளக்கி சொல்லுகிறதை நம்ம திருக்குறள்ல நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடிகிறதா இருக்கு. இப்போ உதவி பெறுகிறவர்கள் ஏன் அவங்க அந்த உதவியை பெற்றுக்கொள்ளணும், ஏன் அவங்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல அவங்க எப்படி இருக்காங்க, வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு பலன் கிடையாது. அது அந்த காரியத்தை செய்வதற்குரிய ஏதாவது வியாதிப்பட்டிருக்கலாம், இல்ல பண தேவை இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நபர் என்ன பண்ணாது கொடுத்து உதவும் பொழுது மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த காரியத்திலிருந்து மீட்டு வெளியே வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழியில ஒருத்தங்க விழுந்திருக்கிறாங்கன்னா, சோ அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாத ஒரு குழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சோ அப்போ அவங்களுக்கு தானாகவே என்ன பண்ண முடியாது, அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது. அவங்க பலனற்று அந்த இடத்துல காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவங்கள தூக்கி விடணும். அந்த இடத்துல இருந்து, அந்த குழியிலிருந்து அவங்க வெளியே தப்புவிக்கப்பட வேண்டும். அப்படியானால் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த குழியிலிருந்து அவங்க என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அப்போ அப்படி பலனற்று காணப்படுகிற, நமக்கு எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை, அதை குறிக்கிறது தான் என்னன்னா நம்ம உதவியை பெறுகிறவர்களாக காணப்படுகிறதான காரியமா இருக்கு. சோ அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், காணப்பட்டோம். அப்போ நமக்கு என்னன்னா மரண குழியிலே, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டதான ஒரு ஆக்கினை தீர்ப்பு காணப்பட்டுச்சு, மரணம். அப்ப இதுல இருந்து நம்மளால நம்மை தப்பித்துக் கொள்ள முடியுமா, முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம எப்படி காணப்படுகிறோம், பலனற்றவர்களாய் காணப்பட்டதான அந்த ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல மனித இனம் காணப்படுகிறதை வேதம் மிக தெளிவாக எடுத்து கூறுவதை நம்ம பார்க்க முடியுது. சோ ஆதியிலிருந்தே ஆதாம் ஏவாள் மூலம் உருவானதான அந்த பாவ குழியிலே மனித இனம் ஃபுல்லா சிக்கி தவிக்குது, அந்த மரண குழியில விழுந்து கிடக்கு. சோ எந்த ஒரு மனுஷனாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா மனுஷனுமே அந்த குழியில தான் இருக்கான். அப்ப அந்த குழியில இருக்கும்போது, எல்லா மனுஷனும் அதுக்குள்ளாக இருக்கும்போது எப்படி இன்னொரு மனுஷன் இந்த பூமியில இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளை தப்பு வைக்க முடியும், ஒருத்தருமே கிடையாது. சோ அந்த குழியிலிருந்து நம்மை காப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை படைத்ததான தேவன் என்ன பண்றாரு, நமக்காக உதவி செய்ய வருகிறார். அதன் செய்யாமல் செய்கிறதான உதவி அவர் தானே முன் நம்மை தப்பு வைக்கும்படியாய் அந்த மரண குழியிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும், நம்ம தப்பு வைக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உடையவராய் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில மனுஷனாய் வருகிறதான அந்த காரியம் நடைபெறுகிறது. அவர் நம்ம இதுல இருந்து தப்பு வைக்கவும் செய்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களை பவுல் இதை ரொம்ப கிளியரா சொல்றாரு. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே, நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, நம்மை நாமே தப்பித்துக் கொள்ள நமக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. சோ அப்படி இருக்கிறதான காலகட்டத்திலே கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அக்கிரமக்காரருக்காக குறித்த காலத்திலே மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல பவுல் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீதிமானுக்காகவே ஒருவன் மரிக்கிறதுனா அரிது, வெரி டிஃபிகல்ட். யாருமே தங்களுடைய ஜீவனை இன்னொருத்தனுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சோ ஒருவேளை ஒருவன் என்ன பண்ணலாம், மரிக்க துணிவான், பட் ரேர் தான். அவன் மரிக்க மாட்டான், யாரும் தன்னுடைய ஜீவனை இன்னொருவனுக்காக கொடுக்க துணிய மாட்டான். பட் அடுத்த வசனம் 8வது வசனம் மென்ஷன் பண்ணது, நாம் பாவிகளாய் இருக்கையில், அதாவது சத்துருக்களாய், கர்த்தருக்கு நம்ம விரோதி, அவருக்கு நம்ம பகைஞராக காணப்படும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப இந்த சென்டென்ஸை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றினதான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுல ஒரு கீ டேம் இருக்கு, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ இந்த டேம் நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் அப்படின்னு.
ஏன் இந்த டேர்ம்ல கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியதான இந்த கீ டேர்ம்ல நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் மனிதனாக வந்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி எழுதிட்டு வெரி ஈஸி தானே. அப்ப நம்ம வந்துட்டு டவுட் அடிக்க மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். நமக்கு வந்துட்டு எந்த ஒரு வேதத்தை படிக்கும்போது இடறுதல் உண்டாகவே செய்யாது. தேவன் வந்துட்டு பண்ணினதான அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான அந்த ஒரு உதவி, அந்த ஒரு காரியம் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும்ல. அப்ப ஏன் இவ்வளவு டிஃபிகல்ட்டா இந்த வேதத்துல வந்துட்டு இப்படி ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கஷ்டப்படணும்? ஏன் மனித இனம் வந்து கர்த்தர் தனது அன்பை விளங்க பண்ணினார். அதை இந்த மனித இனம் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். சோ அதுக்குதான் பைபிள வந்துட்டு நம்ம கரத்துல வந்துட்டு எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்க இதை படிச்சு நான் செய்ததான இந்த காரியம் எவ்வளவு பெரியது என்பதை நீ வந்து என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எனக்காக நீ வாழணும். சோ அதற்காக கர்த்தர் வேதத்தை தந்திருக்கிறாரு. சோ அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை எப்படி கொண்டு வச்சுட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை இதுல கொடுத்துருக்கலாம்ல. அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், நம்ம வெரி கிளியரா எந்த ஜனமும் இடற மாட்டாங்க, கரெக்டா கர்த்தரை அறிஞ்சு கொள்ளுவாங்க, கரெக்டா யார் இந்த பெரிய உதவியை செய்தது என்பதை சரியாக புரிந்து கொண்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரை சரியா வந்து தொழுது சேவிக்க முடியும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை எல்லாரும் ஈஸியா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்ப நம்ம பொதுவா வந்துட்டு நம்ம வந்து வேதத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கர்த்தர் வேதத்தை கரத்துல எழுதி கொடுத்துட்டு இதை படி, புதையல போல என்ன நீ தேடு, அப்ப நீ என்ன கண்டடைவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத ஒரு சப்ஜெக்ட நம்ம கரத்துல கொடுத்துட்டு கர்த்தர் வந்து நம்மளை படிக்க வைத்திருக்கிறாரா? அவரை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு வேதத்தை வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு நீ என்ன தேடு, நான் தென்படுவேன், இதுதான் என்ன குறிச்சு சாட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு புரியாத அளவிற்கு தான் வேதத்தை வந்துட்டு நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது, இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ஸ்டடி பண்றோம். ஆக்சுவலா அப்ப படிக்கும்போது எந்த ஒரு சப்ஜெக்டுமே நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப அதுல ஒரு கீ டேர்ம் இருக்கும், டேட்டா. அப்ப அந்த கீ டேர்ம் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு சிக்னிபிகன்ட் வேர்டா ஒரு ஃப்ரேஸா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் சொற்றொடர் போல இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, அது ஒரு மீனிங், ஒரு கோர் கான்செப்ட், ஒரு ஐடியா, ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணும்? வெளிப்படுத்துகிறதாய் காணப்படும். இப்போ டேட்டான்னு சொல்லக்கூடியதான அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிறதான அந்த வேர்டு வந்து அதோட மீனிங் என்ன? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு செய்திகளுடைய தொகுப்பு. இதுதான் அந்த டேட்டான்னு சொல்லக்கூடியதான வேர்டுடைய மீனிங். அப்போ இப்போ ஒரு சாப்டர் வந்துட்டு ஒரு புக்ல வந்துட்டு அந்த டேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த கீ டேர்மை வந்துட்டு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீ அந்த யூனிட் ஃபுல்லா படிக்க போற, அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நீ படிக்க போற அப்படின்னா அந்த கீ டேர்ம்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு இதோடைய மீனிங் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் டேட்டா வருதோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ்பிளனேஷன் அங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு புரிந்து நம்ம படிக்கிறவர்களாய் வந்துட்டு நம்ம எல்லாருமே காணப்படும். மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம வந்துட்டு பார்க்கும்போது ட்ரையாங்கிள் எல்லாருக்குமே தெரியும், 3 பக்கங்களை உடைய 2 டைமென்ஷன்ல முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதோடைய டைப்ஸ் என்ன? 3 டைப்ஸ் இருக்கு. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலின் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அப்போ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்னது? சமபக்க முக்கோணம். ஸோ அதோடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் பத்தி நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் பிளாங்க நம்மளை கொண்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த சாப்டருக்குள்ள நுழைக்க மாட்டாங்க. ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன? ஸோ சமபக்க முக்கோணம் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்ன? அப்ப அதுக்கு 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், 60 டிகிரி. ஈச் ஆங்கிள் எப்படி இருக்கும்? 60 டிகிரி. ஸோ டோட்டல் அது சம் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன? 2 sides are equal, corresponding angles are also equal. 2 சைடு ஈக்குவலா இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா என்ன? ஸோ 3 பக்கங்களும் டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே எங்க கொடுத்துருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்க அந்த ஒரு சாப்டர் படிக்க போறீங்கன்னா
அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீ டேர்ம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அவளுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இப்போ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்கறாங்கன்னா அந்த கீ டேர்ம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்களே தவிர அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை வந்து அதுல கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. அப்ப இது மனுஷன் எழுதினதான மனுஷ முறைமையாக இது எழுதப்பட்டதான புத்தகம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேம் வந்த உடனே அதனுடைய கோர் கான்செப்ட் வந்து நம்ம மைண்டுக்கு வரும். அப்ப அதுக்கு 3 sides ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணு, இந்த சைடை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் ஆன்சரை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். சரிதானே? அப்ப இதுதான் வந்து உலக ரீதியாக எழுதப்பட்டதான புத்தகத்தினுடைய முறை வழக்கம். எந்த சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், சயின்ஸ் நம்ம காலேஜஸ் போகும்போது, ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதா இருக்கட்டும், மெடிக்கல், எல்லா இதுலயுமே அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு முன்பாக வைத்திருப்பாங்க. நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைட்டர் நம்ம அதை படிக்கும் போது நமக்கு வெரி ஈஸியா வந்து அந்த கான்செப்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ வேதத்துல கொடுத்திருக்கிறதான இந்த கிறிஸ்து இட்ஸ் எ கீ டேர்ம். அப்ப இந்த டேம் வந்துட்டு நமக்கு கர்த்தர் வந்து வேதத்துல புரியாத அளவுக்கு திடீர்னு கொண்டு வந்து புகுத்துறாரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப கிறிஸ்து என்கிறதான இந்த டேம், அப்ப இது கிறிஸ்துன்னு சொல்லும்போது இது யாருக்கு, ஒரு நபரை வந்துட்டு குறிக்குது. அப்ப இந்த நபர் யாருன்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சா இந்த டேம் குமாரன், தேவகுமாரன், சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்னது வேதத்துல ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த டேம் எங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா அதை பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம திடீர்னு கொண்டு வந்து இந்த வேர்டை இங்க புகுத்திட்டு நீ வந்து இதை படி, என்ன புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது நோ. நம்ம வேதத்தை ஆராயும் போது இந்த கிறிஸ்து என்கிறதான இந்த கீட்டம் இது யார், அப்ப நமக்கு தெரியும் கிறிஸ்துனா இந்த பூமியில மனுஷனாக இயேசு என்கிற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். சோ கிறிஸ்துவோடைய அந்த மீனிங், அந்த நேம் இட்ஸ் ஆல்சோ கால்ட், நமக்கு தெரியும். இதுக்கு அதர் நேம் என்ன, மேசியா, அபிஷேகிக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அதர் நேம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இது யாரு, இப்ப வேதத்துல இது எங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கா, இந்த கீட்டாம் இதற்கு முன்பாக இந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எஸ். அப்போ இந்த புதிய ஏற்பாடு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் வந்துச்சு புதிய ஏற்பாடா இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 9:6 பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ வெரி கிளியரா இதுல சொல்லி இருக்கு யாரு இந்த பூமியில மனுஷனா வந்தது. சோ நெய்ம் அவங்க வந்து விட்டு வைக்கல கர்த்தர். அவர் சொல்றாரு யாரு, அதிசயமானவர், நான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தர் நான், வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் 99 வயதாக இருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை தரிசனமாகி என்ன பேசினார்னா ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயர். அப்போ அன்று ஆபிரகாமிடம் பேசினதான அதே தேவன் தான். சோ வல்லமையுள்ள தேவன். தென் நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர், சொல்ற உன்னை உருவாக்குனவர், வேற யாரும் இல்ல, உன்னை உருவாக்குனதான பிதாவாகிய நான் தான். தென் சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராகிய நான் தான். யாரு வரப்போறேன், ஒரு பாலகனாக, ஒரு பிள்ளையாக இந்த பூமியிலே பிறக்க போகிறேன் என்கிறதான ஒரு கோர் கான்செப்ட். தட்ஸ் ட்ரூத். அப்ப இந்த ட்ரூத் எங்க சொல்லப்பட்டிருக்கு, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த மனிதர் இங்கு, யார் இங்கு மனிதனாக இந்த பூமியில பிரவேசிக்க போகிறது, வரப்போகிறது என்கிறதான அந்த கீ டேர்முடைய எக்ஸ்பிளனேஷன் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல காட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த டேர்ம்ஸ் எங்கெல்லாம் வருது, கிறிஸ்து, அப்ப இவர் தான் குமாரன், தேவனுடைய பிள்ளை, அதர் நேம்ஸ் தேவனுடைய பிள்ளை, மனுஷகுமாரன், தேவகுமாரன், இப்படியாக அவரை எந்தெந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணப்படுகிறதோ அந்த கீ டேர்ம்ஸ்ல நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷனை தூக்கி அங்க அப்படியே போடும் பொழுது, அந்த நபரை அப்படியே நம்ம கண்முன் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன திங்க் பண்ண மாட்டோம், அந்த கிரைஸ்ட், தேவகுமாரன், மனுஷகுமாரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பாலகன் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா அது அர்த்தம் வேறு ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா கர்த்தர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, மனுஷ முறைமையா அவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப இன்னொரு வேர்டை நம்ம வந்துட்டு பார்க்கும்போது வேறொரு தேற்றவாளன் நம்ம படிச்சிருப்போம்,
இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய சபைகள்ல நம்ம பார்க்க முடியும், நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுவதை கேட்க முடியும், பரிசுத்தாவிய உங்களுக்குள்ளாக கூப்பிடுங்க, பரிசுத்தாவிய கூப்பிடுங்க. நீங்க வர நம்ம கூடி வந்திருக்கும் போது பரிசுத்தாவிய அழைங்க, இன்வைட் பண்ணுங்க, வாரும் ஆவியானவரை வாரும் போதுகிறேன். அப்போ அந்த வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறதான கீட்டம், அப்போ அந்த டேம் குறிக்கிறதான அந்த வார்த்தையை வேர்டை குறிக்கிறதான அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வேர்டுக்கு அந்த பர்டிகுலர் மீனிங்கை வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அதர் நேம்ஸ் என்ன நமக்கு தெரியும், பரிசுத்தாவி, கர்த்தருடைய ஆவி, தேவாவியானவர், கிறிஸ்துவின் ஆவி, அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அப்ப இந்த ஆவியானவர் யார் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கா? நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறவரா இந்த வேறொரு தேற்றவாளர்? நமக்குள்ளாக தான் வந்து வாசம் பண்ண போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார், நம்ம கரெக்ட் பாத்துல லீட் பண்ணி கொண்டு போறாரு, உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறதே அவர் தான். சோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க, அவரை இன்வைட் பண்ணுங்க. சோ இந்த இன்வைட் உனக்குள்ளாக கொண்டு வந்து நீ இன்வைட் பண்ணி நீ அவரை ஏற்றுக்கொண்டு உனக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும் என்று நீ விரும்புகிறல்ல, அப்போ அந்த நபரை குறிச்சு வேறொரு தேற்றரவாளன்னு சும்மா கர்த்தர் அந்த வேர்டை கொண்டு வச்சுட்டாரா, இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஐசாயா 57:15 எடுத்து படிக்கும் பொழுது, ஏசாயா 57:15 பார்க்கும்போது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். யாரு? வேற யாரும் இல்ல, எவர்லாஸ்டிங் ஃபாதர், நம்ம கிரியேட்டர். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போ நான் மேல இருக்கிறேன்னா யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்களோ, நொறுங்குண்ட இருதயத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒவ்வொரு நபர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்ப அங்க இருந்து கொண்டும் நான் என்ன பண்ணுவேன், இங்க உனக்குள்ளேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த கீட்டம் வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி, அது யாரு? யாரு? தேவன், வேற யாரும் இல்ல, தேவன், நம்முடைய தேவன், உன்னதத்துல வாசம் பண்ணுகிறவர். அப்ப தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப இதை புரிந்து கொண்டதான பவுல் தான் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த பூமியில மனுஷனாக வந்தது யாருன்னு புரிந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார். 1 Timothy 3:16 சொல்லுகிறார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். அதே போல இவர்னு சொல்லிட்டு யாரு? கர்த்தர் தான் நமக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடியதான வேறொரு தேற்றரவாளன் என்று புரிந்து கொண்டதான பவுல் என்ன சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர். முடிஞ்சு. சோ அவர் என்ன பண்றாரு, அந்த கான்செப்டை கரெக்டா அதுல அப்ளை பண்ண அவருக்கு தெரியும். அவர் நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்று தேர்ந்தவர். அப்போ அந்த விளக்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது இவர்தான் அவர் என்று அவர் என்ன பண்றாரு, மிக தெளிவாக வந்து என்ன பண்றாரு, சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப வேத டிஃபிகல்ட்டா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, இப்ப கர்த்தர் மேல இருந்து கீழே வந்துட்டாரு. இப்ப என்னது, 2 பேர் ஆயிட்டாங்க. மேல இருந்து பிரிஞ்சு கீழே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய ஒரு பகுதி இறங்கி கீழே வந்தது. அப்போ கர்த்தர் அப்படியே சொன்னாரு, நமக்கு தெரியும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார், மாம்சத்திலே வந்தார். அப்போ கர்த்தருக்கு நல்லா தெரியும் இந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னை வந்து நானே அவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன, இன்னொருவர் என்றுதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு தான் தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும்ல, நம்ம இருதயம் அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப நடந்து கொண்டிருக்க சிச்சுவேஷனுக்கு அவர் முன்கூட்டியே அவருக்கு தெரியும். இப்படி என்ன வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க, எல்லாமே கர்த்தருக்கு நன்றா வந்துட்டு தெரியும். அவருக்கு தெரியாம கிடையாது. அப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டு எப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவருக்கு நல்லா தெரியும். அவர் இந்த பூமியில இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்துட்டு சொல்றாரு, இனி நீ மேல இருக்கிறவரை வேறன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜான் 3:13 கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினது நான் தான், பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன். அப்ப மனுஷகுமாரன் இங்கெல்லாம் நிக்கிறாரு, பரலோகத்தில் எப்படி போய் இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, ஆவியாக இருக்கிறவர். ஏன்னா அவர் சொன்னார் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியாக அங்க இருந்து கொண்டு மனுஷனாக எனக்கு இங்க நிக்க முடியும், பரலோகத்துக்கு இனி நான் ஏறி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை வந்துட்டு அவர் என்ன பண்றார், ட்ரூத். அவர் சொல்ல, இது வந்து பரம ரகசியம். பூமிக்குரிய காரியத்தை சொன்னாலே நீ ஏற்றுக்கொள்ள மாட்ட, இந்த பரம காரியத்தை சொன்ன நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொல்லிதான் அவர் இந்த பரம ரகசியத்தை வந்து சொல்றாரு. மேல இருக்கிறதா நான் தான், கீழே மனுஷனா எனக்கு நிக்க முடியும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, நோ,
உம்மால முடியாது. அவர் கேட்பாரு, தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எஸ் காட், உங்களால செய்ய முடியாது. நீங்க வர முடியாது, நீங்க அங்கதான் இருக்க முடியும், அவரை நம்ம பார்க்க முடியாது. பட் காட் சொல்றாரு, நோ. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்ப கர்த்தர் முடியும், நான் தான் கர்த்தர் சொல்லும் போது இந்த பூமியிலிருந்து ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நோ நோ, அவர் கிடையாது, அவர் இன்னொருவரை அனுப்பினார், தன்னுடைய குமாரன். அப்ப லிட்ரலா அந்த மீனிங் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணி அப்படியே பிரசன்ட் பண்ணோம்னு வைங்களா, அப்படியே டோட்டலி சப்ஜெக்ட் அவுட். ட்ரையாங்கிளை பத்தி படிக்காம அதனுடைய டைப்ஸோடைய அந்த கோர் கான்செப்டை நம்ம படிக்காம அந்த ப்ராப்ளம் பண்ணா எப்படி இருக்கும்? ப்ராப்ளம் புரியுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? கரெக்டா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி லெங்த் பிரெட் எல்லாம் அதோட சைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? நோ. கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு நம்மளால கொடுக்கவே முடியாது. ஸோ அதே போல கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாரு, வேதத்துல கான்செப்ட்ஸ் அவருடைய என்னெல்லாம் கீ டேர்ம்ஸ் யூஸ் பண்றாரோ அதெல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல இன்னொரு வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, தட்ஸ் ஃப்ரேஸ், தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்ப தேவனுடைய வலது பாரிசம், அப்ப அவருடைய சிங்காசனம், பிதாவுக்கு சிங்காசனம் எங்க இருக்கு? அவருக்கு சிங்காசனம் வலது பக்கத்துல இருக்கு. அப்போ வேதம் நமக்கு அப்படிதான் டீச் பண்ணி கொடுக்குதா? சக்கரியா 6வது அதிகாரம் 12-13 வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஓகே, அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப தெளிவா வந்துட்டு இதுல என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அவர் எந்த சிங்காசனத்துல போய் வீற்றிருக்க போறார். அப்போ அவர் ஒரு கிளை, ஒரு புருஷன், அவர் நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை திரும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அப்போ அவருடைய ஸ்தானத்திலிருந்து, அப்போ பிதாவா இருக்கிறவர், தேவனா இருக்கிறவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் எப்படி இறங்கி வருகிறார்? ஒரு மனுஷனாக இறங்கி வந்து ஆலயத்தை வந்து கட்டுறார். ஆலயம் என்னது? அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் தான் கட்டுவார். தனக்குன்னு ஒரு சரீரத்தை உருவாக்கணும் அப்படின்னா அவரால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் இந்த பூமியில அவருக்குன்னு ஒரு சரீரத்தை உண்டு பண்ண முடியாது. சோ அவரே அவருடைய ஆலயத்தை என்ன பண்ணுவாரு? அவர் கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை பண்ணுவார். அவர் இந்த பூமியில மனுஷனா வந்து அத்தனை சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து திரும்ப அவர் என்ன பண்றாரு? தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை பண்ணுவார். தேவனாக, ராஜாவாக தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அப்போ ஆசாரியரா அதே சிங்காசனத்துல இருக்கிறார். வலது பக்கத்துல போய் இருக்கலாம் ஆசாரியரா, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய ரத்தம், அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ரத்தம் நமக்காக சிந்தினதான ரத்தம், அவர் நம்மை மன்னிக்கிற தயப்பெருத்ததான ஒரு தேவனாக வந்து அவர் காணப்படுகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதே சிங்காசனத்திலே ராஜாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார், ஆசாரியராகவும் அவர் இருக்கிறார். இன்னொரு சிங்காசனத்திலே போய் வீற்றிருக்கவில்லை. அப்ப இந்த இடத்துல வெரி கிளியரா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, கர்த்தர் வந்துட்டு அவருடைய சிங்காசனத்துலதான் வீற்றிருக்கிறார். சோ அப்ப வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் சகலவற்றையும் முடித்தவரார், அதிகாரத்தோடு ஜெயம் கொண்டு ராஜா என்ன பண்றாரு? அவருக்கு சிங்காசனத்துலதான் போயிருப்பாரு. இன்னொருத்தர்கிட்ட போய் இருப்பாரு, இன்னொருவர் கொடுக்கிற சிங்காசனத்துல இருப்பாரு? நோ. அப்ப ராஜா சத்ருவின் ராஜ்யத்தை முறியடித்து அவனுடைய சகல அதிகாரங்களையும் முறித்து ஜெயம் கொண்டவராக அவருடைய சிங்காசனத்துல ராஜாவாக இருக்கிறார், ஆசாரியராக இருக்கு. இதை புரிந்து கொண்ட பவுல் என்ன சொன்னாரு? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர், அதாவது ஆசாரியர் அவர்தான், அவர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ இதற்காக நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதிகளுக்கு ஒளியை பிரசங்கிக்கிறதான ஊழியக்காரனாகவும் இருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரி கிளியரா அவர் என்ன சொல்றாரு? அது வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவனை வந்துட்டு வெரி கிளியரா அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்றாரு, சாட்சி கொடுக்கிறார். சோ இத்தனை தன் கடைசியா நம்ம ஒரே ஒரு வசனத்தை கூட பார்த்து முடிக்கலாம். ஒன்று, இப்ப
இப்போ தேவன் வந்துட்டு கர்த்தர் இங்க வந்துட்டு வேலை போயிட்டாரு. ராஜ்யத்தை வந்து ஒரு வசனம் நமக்கு இருக்கும், சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து அவர் பிதாவும் தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15:24 சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? அப்போ இன்னொருவருக்கு அவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாரா? அப்போ அவர் சகலவற்றையும் செய்து முடித்தவர் என்ன பண்றாரு? ராஜாவாக இனி அமர போகிறார். ராஜாவாக அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு. சோ இங்குள்ள காரியங்கள் அனைத்தையும் முடித்துட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த காரியத்தை வந்துட்டு அது குறிக்குது. இப்ப கடைசியாக அவர் எல்லாரும் முடிச்சு 3 பேர் நம்ம எல்லாருமே வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு 3 பேர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து அவர்களுக்கு முன்பாக தான் நாம் வந்துட்டு தொழுகை செய்ய போகிறோமா, வொர்ஷிப் பண்ண போகிறோமா? வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? சகரியா 14வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளெல்லாம் வருகிற பொழுது அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்த நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்ப கடைசியில எத்தனை கர்த்தர் இருப்பாங்க? ஒரே கர்த்தர். நிறைய பேர்லாம் கிடையாது. அதுதான் ரெவலேஷன்லயும் சொல்லப்பட்டிருக்கும், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அப்புறம் தேவனாவும் இருக்கிறாரு, நம்முடைய ஆசாரியர், நம்முடைய ஆட்டுக்குட்டியும் அவர் தான். அப்ப எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய். அப்போ நம்ம ரோமன்ல வந்துட்டு ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கீட்டம் என்ன? கிறிஸ்து. சோ நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து. அப்ப இதுல என்ன பண்ணணும்? நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கான்செப்ட், கோர் ட்ரூத், அந்த ட்ரூத் எடுத்து இங்க அப்ளை பண்ணும்போது இது யாருன்னு சொல்லிட்டு இதுல போடும்போது நமக்கு தெரியும், தேவன் மனுஷனாக வந்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ அந்த கோர் கான்செப்ட் மாறாது, ட்ரூத் சேஞ்ச் ஆகாது. கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ கர்த்தர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? மனுஷ பிரகாரமாய் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப நீ கரெக்டா படிக்கணும். அதை கரெக்டா படிச்சு அந்த கான்செப்டை நீ புரிஞ்சு கொண்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேர்டுக்கு என்னென்ன வசனங்களை எந்தெந்த ட்ரூத்தை நீ வந்துட்டு அப்ளை பண்ணணும், நீ வந்துட்டு அதை பார்த்து நீ படிக்கும் பொழுது தேவன் வந்து எப்படி சத்தியத்தை வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நீ என்ன பண்ண முடியும்? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சத்தியத்தை சரியாக நீ புரிந்து கொள்ள முடியும். பிறருக்கு சத்தியத்தை சரியாக நம்ம என்ன பண்ண முடியும்? அறிவிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? தந்து அன்பை வந்துட்டு விளங்க பண்ணாராம். அப்ப உடனே நமக்கு தோணலாம், ஏன் அவர் இப்படி வந்து சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தி உயிரை தந்து இப்படிதான் தனது அன்பை விளங்க பண்ணணுமா? வேற சொல்யூஷன் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆயிற்றே, அவருக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல நம்மளை ரட்சிக்க பண்றதுக்கு. இப்படி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனை, ஒரு டாஸ்க் வந்துட்டு கர்த்தர் வந்து ஏன் தெரிந்து கொள்ளணும்? கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னா, உன்னை நான் அவ்வளவா நேசிக்கிறேன். ஏன்னா அன்பிலே வந்து பெரிய அன்பு வேற எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொன்னார், வானவும் பூமியும் கொடுத்தாலும் அந்த நன்மைக்கு ஈடு இணை கிடையாது. அப்ப கர்த்தர் நமக்கு வானத்தை தந்தாலும் பூமியை நம்ம கரத்துல தந்தாலும் அவருடைய அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தினா கர்த்தர் சொல்றாரு, எக்ஸ்ட்ரீம் லவ், எனக்கு ஜீவனையை நான் உனக்கு தர்றேன், நான் உன்னை அவ்வளவா நேசிக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, உன்னை நான் அவ்வளவா விரும்புறேன். அப்ப உன்னை நான் மீட்டு ரட்சிக்கணும், நீ என்னோடு கூட வந்துட்டு என்ன பண்ணணும்? வாழணும். அப்ப அதுக்காக நான் என் ஜீவனையே, என்னுடைய சரீரத்தை, நான் என்னுடைய ஜீவன் வந்துட்டு உனக்கு நான் என்ன பண்றேன்? தருவேன். சோ அதுதான் மேலான அன்பு. அதுதான் அவர் என்ன பண்ணாரு? யோவான் 15:13 எது மேலான அன்பு அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை வந்து சொல்லி வச்சாரு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தனது அன்பை வந்துட்டு கர்த்தர் அவ்வளவு அழகா, அப்போ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ். அதுக்கு மேல வந்துட்டு லவ் ஷோ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தனக்கு ஜீவனை கொடுத்த பிறகு என்ன? பொண்ணை கொடுக்கலாமா? வெள்ளியை நம்ம பொண்ணை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்க முடியுமா? வெள்ளி எல்லாம் கர்த்தருடையது, வானம் பூமி எல்லாமே கர்த்தருடையது. ஏன்? நம்முடைய சரீரம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்முடைய சரீரம் கூட விலைக்கிரயமாக கொல்லப்பட்டது அவரால். சோ நம்ம வாடகைக்கு இருக்கிற மாதிரிதான் நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கு. சோ அவருடைய சித்தத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். சோ அப்படிப்பட்டதாக தனது விலையேற பெற்றதான் அன்பு. அந்த அன்பு வேதம் என்னன்னு சொல்லுது? அறிவுக்கு எட்டாத அன்பு. அவனோட அறிவுக்கு அது வந்து எட்டாது. அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று என்ன தெரியுமா பண்ணணும்? நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரு? வேதத்துல இவ்வளவு கிளியரா எப்படி ஒரு மனுஷன் வந்து புக்கு அவன் ரைட் பண்ணியிருக்கானோ, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும் விதத்துல அவன் இந்த கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அப்படியாக தான் தேவன்
என்னென்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரோ அவருடைய புக். இட்ஸ் ஸ்டடி புக். நம்ம லைஃபுக்கு நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதான புக். அப்ப இதை நீ படிக்க போறியா, உனக்கு வெரி கிளியரா உனக்கு புரியணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுதான் ஒவ்வொரு டேர்ம்ஸும் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம சரியா படிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய அன்பை ஒருபோதும் நம்ம விளங்கி கொள்ள முடியாது. நம்முடைய தேவன் தான் நமக்காக வந்து ஜீவனை கொடுக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய விசுவாசம் விருதாவாக போய்விடும். கொரிந்தியர்ல பவுல் சொன்னது போல உங்களுடைய விசுவாசம் விருதாவா போயிடக்கூடாது. கரெக்டா நீ வந்து விசுவாசி, கரெக்டா வேதத்தை படிங்க, கரெக்டா சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. எதுக்காக நீங்க வந்துட்டு ஆவியலை தொடங்கின நீங்க என் மாம்சத்துல வந்துட்டு நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணுவார்னா அதுல வருத்தத்துல பேசுகிறதான அந்த காரியத்தை வந்துட்டு நம்ம பார்க்க முடிகிறதா இருக்கு. இப்போ கர்த்தர் செய்ததான் இந்த அன்பு, அவர் விலையேற பெற்ற அந்த அன்பு, அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. எக்ஸ்ட்ரீம் லவ். அவர் சொல்ற இதுக்கு மேல வந்துட்டு எதுவுமே கிடையாது, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டார். அப்போ இந்த அன்புக்கு ஈடா வள்ளுவர் சொல்லுவது போல நம்ம வானத்தை கொடுக்க முடியுமா, பூமியை கொடுக்க முடியுமா, இல்ல நம்ம பணத்தை கொண்டு வந்து இந்த காணிக்கை பெட்டியில போட்ட உடனே அந்த லவ்வை ஷோ பண்ண முடியுமா, பொண்ணை கொடுக்கலாமா, வெளியே கொடுக்கலாமா, இல்ல லேண்ட கர்த்தருக்கு வித்து கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 116:7-8, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரா, தன்னுடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தார் என்பதை உணர்ந்து கொண்ட தாவீது அவர் மீண்டுமாய் சொல்லுகிறார் 12-13வது வசனத்திலே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இப்போ அவருக்கு தெரியுது வானத்தை கொடுக்கவும் முடியாது, பூமியை கொடுக்க முடியாது, எல்லாம் கர்த்தருடையது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் கர்த்தருக்கு எனக்காக ஜீவனை கொடுக்க போகிறதான அவர் பேசும்பொழுது கர்த்தர் பூமிக்கு வரலான்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் வரப்போகிறார், மேசியா எனக்காக வந்து ரத்தம் சிந்த போகிறார் என்று தாவீதுக்கு நன்றாக தெரியும். அப்ப அதனால தாவீது சொல்றாரு, அவர் சங்கீதம் எழுதும் பொழுது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எனக்கு அது தவிர வேற எந்த ஒரு வழியுமே தெரியல. அதுதான் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து எப்படி எடுக்கிறது ரட்சிப்பின் பாத்திரத்தை, அவர் அதுக்கும் கிளியரா தாவீது சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 29:2, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஏன்னா அதை புரிந்து கொண்டவர் சங்கீதத்திலே அதை வாசிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். நீ எப்படி தெரியுமா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு நீ மகிமையை செலுத்தணும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இப்ப அவர் சொல்றாரு, நீ எப்படி தெரியுமா அதை தொழுது கொள்ளணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், பரிசுத்த அலங்காரத்துடனே நீ கர்த்தரை தொழுதுகொள். அப்ப பரிசுத்த அலங்காரம் கர்த்தருடைய ஆலயத்துல அதுதான் நித்திய அலங்காரமா இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதுவும் சங்கீதத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பதை வேதம் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது. நீ எப்படி கர்த்தருக்கு அந்த நன்றியை நீ செலுத்துவ, அவர் உனக்கு செய்த இந்த உபகாரத்துக்கு நீ எப்படி பிரதிபலன் வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு காண்பிப்ப. பவுல் சொல்றாரு, நீ இனி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத. சொன்ன அவர்களிருந்து மீட் எடுத்துட்டாரு. இனி அந்த வேஷம், முன்னாடி அதுதான் தரிச்சிட்டு இருந்த, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்த மனுஷனாய் நீ நடந்து கொண்டிருந்த. இனி நீ அப்படி வாழக்கூடாது. நீ என்ன தெரியுமா பண்ணணும், தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று உணர்ந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு எது நன்மை, உனக்கு எது நன்மை, எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம், நீ எப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு, அதை நீ பகுத்தறிய வேண்டும். அது உனக்கு தெரியணும். கர்த்தருடைய சித்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும், உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக முடியும். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. நீ ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு ஒத்து ஓடாத, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சு என்ன பண்ணாத, தெரியாத. அப்படி பண்ணேன்னா அது புத்தி உள்ள ஆராதனை கிடையாது, அது நன்றி கெட்ட வாழ்க்கை. அப்ப நன்றி உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, வேதம் சொல்லுகிறது நீ அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு எது பிரியம், அதை நீ பகுத்தறிஞ்சு நீ அதன்படி வந்துட்டு நீ வாழ வேண்டுமே ஒழிய மற்றபடி நீ வாழ்வது வாழ்க்கை அல்ல.
அப்போ இதே தான் வந்துட்டு பவுல் வந்துட்டு அகைன் வந்து தீத்துவுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஏன்னா இப்ப தேவனிடத்துல விசுவாசமானவர்கள் தான் என்ன பண்றாங்க, சபையில எல்லாம் கூடியிருப்பாங்க, கரெக்டா? அப்போ அவங்க எப்படி வாழணும்? சோ தீத்துவே நீ வந்துட்டு என்ன பண்ணு, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, அவங்களுக்கு வந்துட்டு நீ சொல்லி கொடு, அவங்க எப்படி இருக்கணும், தேவன் மேல் விசுவாசமானவர்கள் எப்படி இருக்க வேண்டும். தீத்து 3:8 ஒருவர் வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு தீத்துக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. அப்ப தேவனை கரெக்டா அவங்க வந்து பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க வந்து நற்கிரியைகளை செய்ய எப்படி தெரியுமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இவைகளை திட்டமா நீ அவங்களுக்கு போதி, அவங்களுக்கு சொல்லி கொடு. அவங்க ஏன் அதை சொல்லி கொடுக்கணும், ஏன் போதிக்கணும்? அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மனுஷனுக்கு நன்மை, அவர்களுக்கு பிரயோஜனம். அப்படி வாழ்கிறதான வாழ்க்கை தான் அவங்களுக்கு நன்மையும் பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா தீத்து அதே அதிகாரத்துல 1-3 வரையுள்ள வசனங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. முற்காலத்துல நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க, புத்தினரா இருந்தீங்க, கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். அங்க தேவ அன்பே கிடையாது. அப்போ ஒருவருக்கொருவர் என்னது, கீழ்ப்படியல நம்ம வழி தப்பி நடக்கிறோம். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு நாம் வாழ்ந்திருந்தோம், துர்குணத்தோடு இருந்தோம், பொறாமை, எரிச்சல், கோபம், பகைக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறோம், மன்னிக்கிற தன்மையே கிடையாது. சோ அன்பு கிடையாது. கர்த்தர் நம்மை மன்னித்தார், ஆனா நம்ம வாழ்கிறதான அந்த வாழ்க்கை முன்பு வந்துட்டு நீ தேவ அன்பு இல்லாம ஒருவரை ஒருவர் பகைத்து பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு ஒரு அன்பற்ற வாழ்க்கை வந்து இந்த பூமியில நீ வாழ்ந்து கொண்டிருந்தா, பவுல் சொல்ற நீ அப்படி வாழாத, அது வந்து நல்ல லைஃப் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு முன்பாக சொல்லுகிறார், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாறு, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அப்போ முன்னாடி நீ இப்படி வாழ்ந்துட்டே இருந்த, இனி நீ வந்து அப்படிப்பட்ட லைஃப் வந்து வாழ கூடாது. அது நன்றியுள்ள வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு நீ ஒரு ஆராதனை செலுத்துகிறதான ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படி நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது வந்துட்டு என்னது, வேதம் சொல்லுகிறது, அது அந்தகார கிரியை. வேதம் சொல்லுது அது வந்து கனியற்றது, அது கனி கொடுக்காது. நீ நினைச்சிட்டு இருப்ப அது கனி கொடுக்கிறது போல. தேவனிடத்துல விசுவாசமா இருந்து நீ நற்கிரியைகள் செய்யாமல் உன் இஷ்டப்படி உன்னுடைய ஜென்ம சுபாவத்தின்படி வாழும் பொழுது நம்ம நினைப்ப கனி கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது இல்ல, இது கனியற்றது, அந்தகார கிரியை கனியற்றது. அதை கடிந்துகொள். உன்கிட்ட எழும்புதா, அதை நீ கடிந்துகொள். தேவனுக்கு எது சித்தம் சோதித்து பாரு. சோதித்து பார்த்து இந்த அந்தகார கிரியை கடிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமாக நீ வாழ வேண்டும். நம்ம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா இந்த நம்முடைய மாம்சத்திலே காணப்படுகிற இந்த பாவ இச்சைகள் எதை பிறப்பிக்கும் தெரியுமா? ரோமர் 7:5 சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். இதன் கனியை கொடுக்கும். என்ன கனி? மரணத்துக்கு ஏதுவான கனி. ஒன்னு நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்ததான நாம் அசதியாய் நிர்விசாரமாய் கர்த்தரோடு தருகிறதான அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுது அது மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது பாவ இச்சை. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்ப பவுல் வந்துட்டு இதை என்ன பண்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபத்துல அந்த இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, நீ உலகத்துக்கு ஒத்ததான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் அது ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறதான வாழ்க்கை கிடையாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, தீத்துவிட்ட சொல்றாரு, நம்முடையவர்கள் கனியற்றவர்களா இருந்து கொள்ளக்கூடாது, அவங்க இப்படி மாறிடக்கூடாது. 3:14 சொல்றாரு, தீத்து 3:14, நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நிறைவாக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையில பழகணும், அதன்படி நடக்கணும். சோ அதுக்கு நீ என்ன பண்ண, அவங்கள்ட்ட சொல்லு. அவங்க அதை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பின் மாறி விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததான் அந்த ரட்சிப்புக்குள் நற்கிரியைகளை செய்ய பெறுகிறவர்களாய், கர்த்தருக்குள் கிரியைகளை வளருகிறவர்களாய். அப்போ நம்முடையவர்கள் மாற வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறதான இந்த ஜனம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ பேதுரு கூட இதை என்ன தெரியுமா சொல்றாரு,
நீங்க வந்து நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்தை இழந்து விடக்கூடாது. அதை நீங்க பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளணும். சோ நீங்க அதிக ஜாக்கிரதையா, விசுவாசம் உனக்குள்ள தொடங்கப்பட்டுச்சுல்ல, அந்த விசுவாசத்தோட நீ எதெல்லாம் தெரியுமா கூட்டி வழங்கணும்? விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் 2 பேதுரு 1:5-12 வரை உள்ள வசனங்களில சொல்லப்பட்டிருக்கு. இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கும். சோ அன்பு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. சோ விசுவாசத்துல தொடங்கி எங்க வந்து முடியுது? அன்பு. சோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வந்துட்டு நீ வாழணும். திரும்ப இன்னும் பழைய லைஃபை நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்காத. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தர்ல நிலைத்து இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தராய் அறிகிற அறிவிலே நீங்கள் வளரு. கர்த்தரை சார்ந்து கொள்ள. அதான் ஏசப்பா சொன்னாங்க. யோவான், பேதுரு எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தார். என்னது? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடிகள் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நற்கிரியைகள் செய்யணும்னா என்ன பண்ணணும்? நீ என்னில நிலைத்திருக்கணும். அதுதான் கர்த்தரிடமிருந்து கற்றுக்கொண்டதான பேதுருவும் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே என்னது? அது கனியற்றவர்களா இருக்க ஒட்டாது. அப்போ நீ கர்த்தர்ல நிலைத்திரு. கர்த்தர் சொன்னார்ல, என்னில நிலைத்திருங்கள், என்னை சார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே போல நீ என்ன பண்ணு? என்னில நிலைத்திரு, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவுல நிலைத்திரு. அதான் பேதுரு வந்துட்டு 2 பேதுரு 1:12 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியா இறேன். ஏன்னா நீ கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நீ அதுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டல, ரட்சிப்பு பெற்றுட்டல, நீ அது பரிபூரணம் அடைய வேண்டும். நீ அதை அப்படியே விட்டுறாத, அசதியா இருக்காத. இந்த உலகத்துக்கு மேல உன் கண்ணை நீ என்ன பண்ணாத? செலுத்தாத. நம்மள பாவ வாழ்க்கையில இருந்துதான் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நம்ம ஒரு அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக தான் நம்ம எல்லாருமே காணப்பட்டோம். ஆனா அப்படி விடுதலையாக்கி ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு என்ஜாய் பண்ணி வாழக்கூடியதான ஒரு லைஃப், ஒரு ஜாய்ஃபுல் லைஃப். பூமியில கஷ்டம் வரந்தான், ஆனா கர்த்தருக்குள் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணுவாரு? ஒரு சந்தோஷமாக நாம் கடந்து செல்லத்தக்கதாய். இருதயத்துல வருத்தம் இருக்கும் அந்த சூழ்நிலையை குறித்து. பட் அதை கடந்து வரும் பொழுது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படியாக ஒரு அறுவடையை அறுக்கும் பொழுது அந்த மனுஷன் மகிழுவானோ, அதே போலப்பட்டதான கண்ணீரை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுத்து செல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தருகிற தேவன் அவர். அப்போ அப்படியாக நாம் கர்த்தருக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கென்று நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து வாழும் போது பேதுரு சொல்றாரு, நீ என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனுக்கு உட்படும் அந்த பாக்கியத்தை நீ என்ன பண்ண? பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிறைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப என்ன நீ சார்ந்திருந்தா மட்டும்தான் உனக்கு கனி கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ வித்தவுட் அவருடைய ஹெல்ப் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உபாகமத்துல இப்போ அவர் அப்படிப்பட்டதான ஒரு ஏன் அவர் அவரை சார்ந்து கொள்ள சொல்கிறார்? இப்போ நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறது. ஏன்னா ஜென்ம சுபாவத்தின் கிரியைகள் நம்மளை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த பாரத்தை எம்மல வைங்க. அவர் அழகா சொல்வார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் சுமை லெகுவாயும் இருக்கிறது. அப்ப நீ என்ன சார்ந்து கொண்டு நீ வாழ்ந்து பாரு, உனக்கு அந்த நற்கிரிகள் செய்கிறதான அந்த வாழ்க்கை வெரி வெரி ஈஸியா இருக்கும். அது லெகுவா தான் இருக்கும், உனக்கு பாரமா இருக்காது. நீ என்னிடத்துல கற்றுக்கொள், நான் உனக்கு போதிப்பேன். நீ எப்படி நடக்கணும், நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ எப்படி வாழ்வது பிரியம். ஏன்னா ஒவ்வொருவருடைய லைஃபும் கர்த்தர் டெஸ்டினேஷன் நம்ம பரலோகமா இருக்கலாம், பட் பூமியில நடத்துகிறதான பாதை ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட். ஒருவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் வித்தியாசமா காணப்படும். ஆனா நம்ம கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழும் பொழுது கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு குடும்பமாய், அவருக்கு மன விருப்பமான ஒரு குடும்பமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளை நடத்த வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். சோ இப்போ நம்ம நற்கிரியைகளை செய்து வாழ்ந்துட்டே இருக்கிறோம். இது நம்ம அவர் கொடுக்கிறதான பிரதிபலனா?
அவர் நம்மளை ரட்சிக்க பண்ணிட்டாரு. சோ நான் நற்கிரியைகளை செய்து நான் பரலோக ராஜ்யத்திலே போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஓகே, அப்போ இதுல கர்த்தர் கிளியரா சொல்றாரு, நீ நற்கிரியைகள் பண்ணேனா, என் வார்த்தையின்படி நீ நடந்தேனா உனக்கு நன்மை. நீ தான் என்ன பண்ணுவ, அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுவ. அப்போ இப்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற என்னத்தை நான் உன்கிட்ட கேட்கிறேன்? பணம் கேட்கிறாரா, இல்ல லேண்டு கேட்கிறாரா, பொண்ணு கேட்கிறாரா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் எதுவுமே கேட்கல, நீ நன்மை செய்ய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உனக்கு தான் நன்மை உண்டாகும், உனக்கு தான் பெனிஃபிட், நீ நல்லா இருப்ப. சோ அப்படியாக நீ என் வார்த்தையை நீ என்ன பண்ணு, கைக்குள். இந்த உலகத்தோடு ஒத்ததான, மற்ற ஜனங்களோடு ஒத்ததான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசித, நீ யோசி, நீ திங்க் பண்ண. இப்ப நமக்கு ஒரு மாயை போலதான் இருக்கும் நம்ம, ஏன்னா கர்த்தர் நமக்கு விசிபிளா தெரியல இல்ல, நமக்கு முன்பாக கர்த்தர் இல்ல இல்ல. இப்ப நம்ம இந்த இடத்துல வார்த்தையை கேட்போம், கேட்டுட்டு வெளியே போன உடனே அகைன் பழைய வாழ்க்கை. நம்ம யோசித்து பாக்குறோமா, கர்த்தர் ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்? ஏன் திரும்ப திரும்ப நம்ம இடத்துல கர்த்தர் அவருடைய வார்த்தையை சபையின் மூலம், சபை கூடுவதுல் நல்லது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய செவிகளுக்கு கேட்கும் பொழுது, நாம் தவறுகளிலே காணப்படும் பொழுது நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும். இன்று எனப்படும் அளவும் புத்தி சொல், அது கேளு, கர்த்தருடைய சத்தியத்தை கேளு. இன்றைக்கு ரட்சணைய நாள், நீ கேட்கிற அன்னைக்கு மனம் திரும்பணும் நம்ம. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது நம்ம கேட்டு அசதியாக அப்படியே நீ இருந்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதன்படி செய்யாமல் இருக்கும் பொழுது, இப்ப நம்ம இங்க கேட்டுட்டு இருப்போம், எஸ் நான் கர்த்தருக்கு நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம், ஒரு உணர்வடைவோம். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது வெளியே போன உடனே நமக்கு என்ன தோணிரும், அந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம், சிக்க ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்ற உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, லூக்கா 13:6-9 வரை உள்ள வசனத்துல இயேசு அழகாக ஒரு ஓமையை சொல்லி வச்சார். ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை ஒருவன் நட்டிருந்தான். அப்ப அதுல அவன் கனியை தேடி பாக்குறான், கனியை ஒன்னும் காணல. அப்போ அவன் தோட்டக்காரரை பார்த்து சொல்றான், இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன். அப்ப 3 இயர்ஸா அந்த மரம் கனி கொடுக்கும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப 3 வருஷமா கனி கொடுக்கும்னு அவர் பார்த்துட்டே இருக்கிறாருன்னா 3 வருஷமா அவர் என்ன பண்ணிருக்கு, அதை தட் மீன்ஸ் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், வெட்டாதீங்க, நான் அதை சுத்தி திரும்பவும் கொத்தி எரு போடுறேன். அப்ப 3 வருஷமா அதை பண்ணியிருக்கான் ஆல்ரெடி. அப்ப அதுல கர்த்தர் சொல்றாரு, அப்ப இது 3 வருஷம் நின்று இதுல கனியை ஒன்னும் காணல, சோ இதை வெட்டி போடு அப்படின்னு. அவன் சொல்ல, இல்ல 1 வருஷம் கூட விடுங்க, இதை நான் என்ன பண்றேன், கொத்தி திரும்பவும் அதுக்கு என்ன பண்றேன், எரு போடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடுவோம் என்று சொன்னான். அப்போ கர்த்தரை அறிந்திருக்கிறதாகிய நாம் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கோம், அழகா 6:4-8 சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தர் பரம இவை ருசி பார்த்து கர்த்தருடைய ஆவியனை உனக்குள்ள பெற்றுக்கொண்டுட்டு மறுதலித்து போனவர்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்தை சார்ந்து இந்த இம்மையை இச்சித்து போகிறதான ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா அவர் அசட்டை பண்றாங்க. அவர் செய்ததான அந்த காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, மிதித்து போடுறாங்க, வேண்டாம். ஏன்னா மிதித்து போடுகிறதான காரியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அதே எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 29 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்று யோசித்து பாருங்க. அப்ப தேவனை நீ பற்றி நீ வந்துட்டப்ப நீ எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், எப்படி ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் கர்த்தருக்காக நம்ம வாழ வேண்டும் என்பது நம்ம மிகவும் யோசித்து பார்க்க வேண்டியதான விஷயமா இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரையே சார்ந்து நாம் அனுதினமும் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அதான் யாக்கோபு சொல்லுவாரு, யாக்கோபு 2:19 ஒரு வேர்ட் அவர் அழகா அதுல இன்க்ளூட் பண்ணுவார். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்யறது நல்லதுதான், நீ விசுவாசிக்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுக்கும் தெரியும் தேவன் ஒருவர் உண்டுன்னு தெரியும், அது தேவனுக்கு பயப்படுது, நடுங்குது, ஆனா கீழ்ப்படியாது.
அப்ப அந்த சாப்டர்ல அவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது அவர் கீழே சொல்றாரு, புத்தியீனமான மனுஷனே, புத்தியீனனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ. அப்போ நீ நற்கிரியைகள் இல்லாமல் நான் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நான் வாழ்ந்து கொண்டு தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், தேவனை தொழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது யாக்கோபு சொல்றாரு, பிசாசுக்கு உனக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதுவும் விசுவாசிக்குது, நீயும் விசுவாசிக்கிற, அது கீழ்ப்படியாது, நீயும் கீழ்ப்படிய மாட்ட. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இருக்காத, அப்படிப்பட்ட விசுவாசம் வந்துட்டு உதவாது, நீ நன்றியை மறக்காத. அதான் கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ண, நீங்க கூடி வருகிற வேளையில எல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுங்கள். அவர் செய்ததான அந்த அற்புதமான அந்த பெரிய அந்த எக்ஸ்ட்ரீம் லவ், அந்த இதை வந்து நீ நினைவு கூறனா, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா, அது வந்து நீ என்ன பண்ணணும், நினைவு கூர். திருக்குறள் ஒரு குறள் அழகா இருக்கும், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வண்டாம் உய்வலை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனா ஒருவன் நன்மை செய்தவரை மறந்தால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார். உலகத்தின் ஜனங்களுக்காக திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி வைத்திருக்கிறார். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்ப எல்லா பாவத்துக்கும் உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா எவன் ஒருத்தன் நன்றிய மறந்து வாழ்கிறியோ, நன்றி கெட்டதான வாழ்க்கையை நம்ம வாழும் போது குறள் சொல்லுகிறது உனக்கு மன்னிப்பு கிடையாது, உய்வு கிடையாது, அது அறம்னு கருத மாட்டாங்க. அப்போ இதே இது வேதத்துல சொல்லப்படலையா? வேதத்துல இருக்கு. ஒருவேளை இவர் வேதத்துல தான் எடுத்து எழுதியிருப்பார் போலும். 1 யோவான் 5:16, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்போ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதது, கர்த்தரை விட்டு விலகுகிறதான காரியம். ஒரு முறை நீ வந்துட்டு அவருடைய பரமையவே ருசி பார்த்து அவரை அறிந்து அவரை மறுதளித்து போகிறதானவர்களுக்கு, அத வந்துட்டு அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும், தன்மேல் அடிக்கடி எபிரேயர் 6வது அதிகாரம் 7-8 சொல்லப்பட்டிருக்கும். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்போ கரெக்டான ஒரு பலனை கொடுக்கறதான ஒரு லேண்ட் வந்துட்டு எனது நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும், கனியை கொடுக்கும், அது வந்து ஆசீர்வாதம் பெறும். பட் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்புக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சோ அது வந்து அழிக்கப்பட்டு போகும். அப்ப மன்னிக்கப்பட முடியாததான பாவம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, கர்த்தரை விட்டு நீ பின்வாங்கி போகும் பொழுது, அப்போ அது மன்னிக்கப்படுமா? சோ அதை வந்து நீ செய்யாத. ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நம்ம பார்க்கும்போது சாமுவேல் அண்ட் சவுல் வந்துட்டு கர்த்தரை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்கான், கர்த்தரும் அவனை விட்டு விலகிட்டாரு. அப்போ அவரை ராஜாவிலிருந்து தள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் வந்துட்டு அழுதுட்டே இருக்கிறார். அப்போ அவர் வேண்டுதல் பண்ண அந்த ஜெபம் கேட்கப்படுமா? ஏன்னா கர்த்தர் தள்ளிட்டாரு, கர்த்தர் விலக்கிட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற, நான் தள்ளுனவனுக்காக நீ ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க, நீ போய் அடுத்த காரியத்தை பண்ணு. சோ அப்போ வேண்டுதல் இதுல யோவான் அழகா சொல்றாரு, அதை குறித்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதனுடைய அந்த சுபாவம் என்னன்னா மறக்கிறதான ஒரு சுபாவம். அதான் வேதம் வந்துட்டு யாரு தாவீது அழகா சங்கீதம் 103:2 சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அவர் சொல்றாரு அவர் ஆத்மாவுக்கு, நம்ம மறந்துருவோம். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, அழகா புக்ல எழுதி கொடுத்திருக்காரு, நான் அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. நமக்கு சும்மா செவியில கேட்டுட்டா நம்ம அப்படியே நினைவு வச்சிருவோமா? நோ, அவர் என்ன பண்றாரு, அவர் நான் என்னெல்லாம் பண்ணேன் உனக்காக, என்னெல்லாம் உருவாக்குனேன், எப்படி உன்னை நான் நடத்தி கொண்டு வருகிறேன், உன்னுடைய ஜீவனை மீட்டு ரட்சிப்பதற்காக நான் என் ஜீவனை எப்படி கொடுத்தேன், நான் எப்படி இந்த பூமியில வந்தேன், எப்படியாக நான் பாடுகளை அனுபவித்தேன், அப்ப அது உனக்கு தெரியணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், அதை எழுதிட்டாரு. இதை நீ என்ன பண்ணணும், மறக்க கூடாது, வாசி, அனுதினம் வாசி, நினைவு கூறு, உன் மைண்டுக்கு கொண்டு வா. நீ மறக்கிற சுபாவம் உள்ளவன் தான், அது எனக்கு தெரியும். சோ நீ என்ன பண்ணு, என்னுடைய வேதத்தை வந்துட்டு நீ வாசி, அனுதினம் வாசிக்கும் பொழுதுதான் அவர் செய்ததான அந்த நன்மைகளை நாம் என்ன பண்ண முடியும், நினைவு கூற முடியும்.
சோ அப்போ கர்த்தர் வந்துட்டு நம்ம கரத்திலே கொடுத்திருக்கிறதான இந்த வேதத்தை நம்ம வாசிக்காம விடும் பொழுது, அவர் செய்ததான இந்த நன்றியை நினைவு கூறாமல் நாம் போகும் பொழுது, அவளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வாழ முடியாது. நம்ம ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் இருப்போம். நம்முடைய ஒர்க்கிங் பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு டைட்டா தான் போயிட்டே இருக்கும். நமக்கு டைமே இல்லாத போலதான் இருக்கும். அது ட்ரூ தான். கர்த்தருக்கும் அது நன்றாகவே தெரியும். நீங்க எப்ப போறீங்க, எப்ப வர்றீங்க, உங்களுடைய டயர்ட்னஸ் என்ன, உங்களுடைய இயலாமைகள் என்ன, நம்ம எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு பாத்துல ஓடிட்டு இருக்கோம், கர்த்தருக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உன் வாழ்நாள் முழுது அது வாசி. அப்ப நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அது நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் அவருடைய அன்பை. அப்ப அதை நம்ம வந்து ஒரு 5 minutes ஒரு 10 minutes வாசிக்கிறது. பட் எவ்ரிடே அந்த கேரக்டர் நம்ம எவ்ரிடே பைபிள் வந்துட்டு ரீட் பண்ற அந்த கேரக்டர் பழக 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 நம்ம அது ஒரு வாஞ்சையாய் வந்துட்டு நமக்குள்ளாக கர்த்தர், ஏன்னா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்ல, நம்ம வாசிக்காமலே இல்லைல்ல, ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த கிரியைகளை பெருக பண்ணுகிற தேவனாக வந்துட்டு கர்த்தர் வந்து காணப்படுறாரு. அப்போ நம்முடைய இந்த சூழ்நிலைகளை பாராதபடிக்கு நம்ம சில இடங்களை ஒடுக்க வேண்டியதாக காணப்படும். ஏன்னா பவுல் வந்துட்டு ஒரு இதில் அழகா சொல்லுவாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், இப்ப நான் ஆகாதவனா போயிடக்கூடாது, நான் ஒண்ணும் இல்லாதவனா போயிடக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகிறோம். அதுக்காக என் சரீரத்தை, என்னுடைய இச்சைகளை நான் என்ன பண்றேன், ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். சோ அப்ப நம்ம முன்பு ஒரு பாவ வாழ்க்கை இருந்திருக்கலாம். பட் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு நம்ம அப்படிப்பட்டதுக்கு போகாதபடிக்கு நம்முடைய அந்த சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கென்று நாம் வாழுகிறவர்களாய் வந்துட்டு நாம் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். சோ வேதத்தை வாசிக்க மறக்காதே, அதை தியானிக்காமல் விடாதே, அதன்படி செய்யாமல் இராதே. ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. நாம் எல்லாரும் நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்பலாம். நமக்காக அவ்வளவு பெரியதான காரியத்தை செய்ததான கர்த்தர், எவ்வளவு பெரிதான ஒரு அன்பை நமக்காக வெளிப்படுத்தி, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படியாய், நம்ம இந்த ஜீவித நாட்களில் இந்த பூமியில தங்கி இருக்கிறதான இந்த நாட்களிலே நமக்கு நன்மை உண்டாகும்படியாய், நம்ம இந்த பூமியிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் காணப்படும்படியாய், கர்த்தருக்குள் பலன் அடையும்படியாய் அவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறதான இந்த வாழ்க்கையை நாம் நினைவு கூறுவோம். அவருக்கு நாம் நன்றி உள்ளதான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நாம் வாழ வேண்டும் என்று நம் இருதயத்திலே முடிவெடுத்தவர்களாய், நாம் அசதியா எண்ண வேண்டாம். நம்ம ஒருபோதும் அவர் தந்ததான இந்த ஸ்லாக்கியத்தை வந்து நிர்விசாரமா நம்ம வந்துட்டு நினைக்க வேண்டாம். நம்ம அனுதினமும் அதை நினைவு கூறுகிறவர்களாய் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினதான அப்பா உமது வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நீர் நடத்துவீர் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்த தேவன் என்று, கர்த்தர் என்று அப்பா உம்முடைய சீஷர்கள் சொன்னது போல அப்பா எங்களையும் எல்லா தீமைக்கும் நீர் நீங்களாக்கி தப்பு வைக்கிற தேவனாய், இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்தின் பாவ இச்சைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தேவனாக நீர் இருக்கிறீரே ஏசப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரம் எங்களை வழி நடத்துகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இனி வருகிறதான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏசப்பா எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கென்று நாங்கள் வாழ்வோம் என்று ஆண்டவரே எங்கள் இருதயத்துல அப்ப நாங்கள் உறுதியான அந்த முடிவை எடுக்கிறவர்களாய், உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை நாங்கள் ருசி பார்த்து வாழ, கர்த்தரை ருசி பார்த்து நாங்கள் எங்களுடைய ஜீவித நாட்கள் முழுவதும் வாழ, உண்மையை பற்றி கொண்டு ஜீவிக்க அப்பா உமக்காக நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு பலத்தை கட்டளையிடுவீராக ராஜா. உமக்கு சாட்சிகளாக நிற்க அப்பா உமது வருகையின் போது நாங்க ஒருவரும் ஆண்டவரை அப்பா கைவிடப்படாதபடிக்கு அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படத்தக்கதான ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையை நாங்கள் இங்கு வாழுகிறவர்களாய் ஏசப்பா உங்க மேல விசுவாசத்தை வைத்து உம்மை சார்ந்து கொண்டு கனி கொடுக்கிறதான பாத்திரங்களாய் இந்த பூமியிலே நாங்கள் காணப்பட, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்கிறதான ஜனமாக ஏசப்பா நாங்க எல்லா
எல்லாரும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்ப அவருடைய சமூகத்துல சபையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.